நமக்கு நல்ல மாதிரியை காண்பித்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதில் தொடர்ந்து நம்ம இதை தியானித்து கொண்டு வரோம். தாழ்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது மாத்திரமல்ல, மெய்யாகவே மெய்யாகவேன்னு இப்போ நம்ம இந்த தியானிக்கிற 5 வசனத்துலேயும் 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்ல வருகிறார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. என்ன சொல்றார் அப்படின்னா, எஜமான் தான் உயர்ந்தவர், எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவன் எஜமானை விட பெரியவன் அல்ல. அப்போ அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அப்போ ஒரு அதிகாரத்தை தருகிறவர், ஒன்றை செயல்படுத்துகிறவர், அப்போ அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் மேன்மையானவர். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அனுப்பினவர்ல காட்டிலும் நான் மென்மையானவன் அல்ல. அப்போ என்ன பிதாதான் அனுப்பினாரு, பிதாதான் மேன்மையானவர். நான் அவருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படைந்திருக்கிறேன். தாழ்மையாக அவருக்கு அடிபணிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். அதை போல நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். தான் எப்படி இருக்கிறாரு முன்மாதிரியாக, அதை போல நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் செய்கிறதை அவர் என்ன செய்யறாரு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, நீங்க இவைகளை அறிந்திருக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியுது, கேள்விப்பட்டீங்க, நான் சொல்லித்தரேன். ஆனா இதை கேட்கறதோட நீங்க நிப்பாட்டிடாம இதை நீங்க செய்தீங்கன்னா தான் பாக்கியவான்களா இருப்பீங்க. நம்ம பாருங்களேன், அநேக விதத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம், பிரசங்கங்களை கேட்குறோம். ஒவ்வொரு வாரமும் சபையில் போய் நம்ம பிரசங்களை கேட்குறோம், நம்ம செய்திகளை யூடியூப்பில் கேட்குறோம், நிறைய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம காதுக்குள்ளே போகுது. ஆனால் எந்த அந்த விஷயங்களை நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமோ செய்கிறோமோ அப்போதான் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அப்போதான் ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். கேட்கறது முக்கியம் இல்லை, பார்க்கறது படிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அதை செய்கிறதே தான் முக்கியம். அதை தான் நம்ம இயேசு கிறிஸ்து உவமையாக சொல்லும்போது கூட சொல்லுகிறார். நம்ம மணலின் மேலே கட்டுறவன் யாருன்னா வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறவன். ஆனால் கற்பாறையின் மேல் கற்றவன் யார் அப்படின்னா அதை வசனத்தை கேட்டு 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 அதை ஒவ்வொன்றும் தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவன் செய்கிறவன் தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு மனுஷன். அவன் என்ன வந்தாலும் என்ன பண்ண மாட்டான், அசைய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். துன்பம் பிரச்சனை பாடு வரும்போது அவன் என்ன பண்ண மாட்டான், இடறி போக மாட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் யார், செய்கிறவர்கள் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும், கனிகள் காணப்படும். அவருடைய கனிகளினால், அவங்க கொடுக்குற கனிகளினால், கனி என்பது என்ன, அவங்க வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் அவங்க வாழ்க்கையில் வெளிப்படும் போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீங்க உங்களை அனுப்பினவரை நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளும் போது என்னையும் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. ஏன்னா அவங்க இயேசுவை அந்த யூத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவர் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அவங்ககிட்ட அவரை பார்த்து சொல்கிறாங்க, என்னை அனுப்பினவரை நீங்கள் கொள்றீங்க, ஆனால் என்னை நீங்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஸோ என்னை அனுப்பினவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது என்னையும் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. நீங்கள் என்னை விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறதுக்காக தான் நான் நடக்க போகிற காரியங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சீக்கிரத்தில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், என் கூட பந்தி இருக்கிறவன், என்னோடு கூட இருந்தவன், என்னோடு கூடவே எல்லா இடத்துக்கும் வர்றது தங்குறது, என்னோட சாப்பிட்டவன் என்ன பண்ணான், என் மேலே குதிங்காலை தூக்குறோம்னா எனக்கு விரோதமாக அவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முன்னமே தன் சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அவர் சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நடக்க போகிற அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றிற்கும் கிறிஸ்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த தியானத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு ஒற்றுமையை எப்படி இணைந்து செயல்படுறது, பிதாவும் அவரும் எப்படி இணைந்து செயல்படுகிறார்களோ அதுபோல் அவரும் அவருடைய சீஷர்களும் இணைந்து செயல்பட வேண்டும். நாமும் ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து செயல்பட வேண்டும். நம்மோடு கூட சக விசுவாசிகளோடு கூட கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒரே சரீரமாக நம்ம இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒற்றுமையை இங்கு இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நடக்க போகிற காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாமும் கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவின் சீஷனாக நம்ம இருந்தோம்னா அவரும் நமக்கு ஆண்டவர் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார், நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுப்பார். இன்னும் எது நம்ம வாழ்க்கையில் முக்கியம் என்பதை அறிந்து நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளின்படி நடக்க நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்போமா. எங்கள் அன்பின் தெய்வமேனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. தகப்பனே, தொடர்ந்து உமோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க, விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்மையை எங்களுக்கு ஆண்டவரே இன்னும் கற்றுக்கொடும். அதுபோல் ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொண்டவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நாங்கள் அப்பா செவி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். துதிக மகிமையாவும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.